வணக்கம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. சனி பயிற்சி உண்டா இல்லையா சார்? அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். திருக்கணிதப்படி உண்டு, வாக்கியப்படி இல்லை. நீங்க பாரம்பரியமா காலகாலமா எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றீங்கிறத பொறுத்தது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்ப பார்க்கிறோம். ராகு விரைவில் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வர இருக்கிறார். அதையும் நாங்க சொல்றோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண். பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ள நாள் முழுக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கூடுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். வெத்து கெத்து அலட்டல் அதிகமா இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். ராகு உதவியை குறைக்கிறார். எனவே அதற்கும் வழிபாடு சொல்றோம். நிதானம் பொறுமை. ராகு பயிற்சி அவ்வளவு சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை. மனசுக்குள்ள நாள் முழுக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கூடுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லது. வாழ்க்கை வளமாகும். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? திருவாதிரையுடைய தலைவர் ராகு. அதனால திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, காக புஜண்டரே போற்றி. ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படியுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் இட்லி தோசை உளுந்து வடை ஏதாவது கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. சார், அஷ்டம ராகு வருது, அஷ்டம சனி வேற ஏற்கனவே இருக்கு. நல்ல வேலையாக குரு பயிற்சியிலிருந்து குரு அந்த 2 பேரையும் பார்த்து 2 பேரையும் அடக்கி வைக்கிறதுனால உங்களுக்கு சனி ராகு இருவருடைய தொல்லையுமே குறைவு. மனசுக்குள்ள நாள் முழுக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கூடுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். நிதானம் பொறுமை. வழிபாடு முக்கியம். சரிங்களா? நிதானம். சார், கண்டச்சனி கண்டராகு என்ன பண்ணும்? குரு பார்க்கிறார், அதனால தொல்லைகள் குறையும். ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. பணிவு நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணனா தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம், ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதில் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது உளுந்துனால செஞ்சது இட்லி தோசை ஏதாவது கொடுங்க. காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. உளுந்து ராகுக்குரிய தானியம், அதனால சொல்றோம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோங்க மாட்டீங்க. தோல்வி தடுக்கப்படும். அவ்வளவுதான். அப்புறம் உங்க இஷ்டம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். நிதான வழிபாடு முக்கியம். ஆமா, ஆனா ராகு சனி 2 பேருமே உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாங்க. வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை குறையும். சனி ராகு 2 பேருமே சேர்ந்து உதவி செய்கிறது ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு இது அற்புதமாக இருக்குது சனி ராகுவினால. ரைட். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு
வெள்ளை பச்சை. ஆனால் சனி ராகு உதவி செஞ்சா கூட இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணிவு நிதானம் முக்கியம், கவனம். தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம், ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதில் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது உளுந்துனால செஞ்சது இட்லி தோசை ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. உளுந்து ராகுக்குரிய தானியம், அதனால சொல்றோம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தூங்க மாட்டீங்க, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளவுதான். அப்புறம் உங்க இஷ்டம். துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் சூப்பரான நாள், சரிங்களா? 5ஆம் இடத்து சனியும் 5ஆம் இடத்து ராகுவும் தொல்லைகளை குறைப்பார்கள். ஏன்னா குரு அவரை பார்க்க இருக்கிறார், அதனால. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. திருஷ்டி உங்க மேல ஏகப்பட்டது இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, காக புஜண்டரே போற்றி. ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படியுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் இட்லி தோசை உளுந்து வடை ஏதாவது கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. அனுஷத்தினுடைய தலைவர் சனி, சரிங்களா? சரி. ராகு வேற 4ஆம் இடத்துக்கு வர்றார், ஆனால் குருவனோட பார்வை வர்றதுனால தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம், ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதில் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது உளுந்துனால செஞ்சது இட்லி தோசை ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. உளுந்து ராகுக்குரிய தானியம், அதனால சொல்றோம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தூங்க மாட்டீங்க, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளவுதான். அப்புறம் உங்க இஷ்டம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். 3ஆம் இடத்து சனி, ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றார். சூப்பரோ சூப்பர், பிரமாதம், அற்புதமான காலகட்டம். ராகு சனி 2 பேருமே உதவி செய்கிறாங்க. குரு வேற 7ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். பிரமாதமாக இருக்கும் இந்த வருடம், அவ்வளோதான். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. திருஷ்டி உங்க மேலே ஏகப்பட்டது இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, காக புஜண்டரே போற்றி. ஆமாம், இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. 1/4 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படியுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் இட்லி தோசை உளுந்து வடை ஏதாவது கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார், தொல்லைகளை குறைக்கிறார். ராகு 2ஆம் இடத்துக்கு வருகிறார், ஆனாலும் தொல்லை குறையும், குரு பார்ப்பதனால. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க, ஏன்னா உங்க மேல பொறாம வைத்தறிச்சல் அதிகமா இருக்கு. ஓம் ஓம் கருடனே போற்றி, கதிரே போற்றி, கத்ருவே போற்றி, காலகனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், அவ்வளவுதான். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம். ராகு ராசிக்கு வருகிறார், சனி ஏற்கனவே ராசியில் இருக்கிறார், ஆனால் குரு பார்க்க இருக்கிறார், அதனால தொல்லைகள் குறைவு. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை, பிடிவாதம் குறைக்கணும், வீம்பை குறைக்கணும், விடா கண்டன் கொடா கண்டன் மாதிரி இருக்கக்கூடாது, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, பரிகாரம் மனனா. தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம், ஜெயகாந்தன்
எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதில் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது உளுந்துனால செஞ்சது இட்லி, தோசை ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, நல்லது. உளுந்து ராகுக்குரிய தானியம், அதனால் சொல்கிறோம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தூங்க மாட்டீங்க, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். அப்புறம் உங்கள் இஷ்டம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, கலக்கிறீங்க, சந்தோஷம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்னா உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் சூப்பர். சனி ராகு ராசி விட்டு போகிறதே பெரிய நன்மை. 1, சனி ராசிக்கு அடுத்த வருஷம் தான் வர்றார், அதனால் பாதிப்பில்லை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஓம் கருடனே போற்றி, கதிரே போற்றி, கத்ருவே போற்றி, காலகனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும், அவ்வளோதான். நேயர்களே, இன்று எப்படி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.